விஜய் கட்சி தொடங்குகிற போது என்ன பேசினாரோ, பள்ளி மாணவியர்களுக்கு பரிசளிக்கிற போது என்ன பேசினாரோ, அந்த தன்மையிலே இருந்து எதுவுமே மாறலை. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும், இந்த ஊரில் மஞ்சள் விளையுது, அந்த ஊரில் உருளைக்கிழங்கு விளையுது, பச்சை மிளகா பயிரிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. அதிகாரம் எங்கே குவிந்து கிடக்கிறதோ அவனை எதிர்த்து பேசுவதற்கு திராணி இல்லாமல் தொடரடியாக இருந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஜய் சும்மா ஊர் போய் மஞ்சள் ஈரோட்டில் விளையும். எனக்கு தெரியாதா மஞ்சள் ஈரோட்டில் விளையும்? அவன் ஊருக்கு நான் கேட்குறேன், மதுரைக்காரனுக்கு தெரியாதா? மதுரைக்காரனுக்கு தெரியாதா மீனாட்சி அம்மை கோயில் இருக்கு மாதிரி எல்லாம் தெரியாதா? இல்லை ஒவ்வொரு தலைவருங்க திருநெல்வேலிக்காரனுக்கு தெரியாதா அல்வா இருக்குன்னு தெரியாதா? இந்த ஊரில் தான் அல்வா இருக்குன்றாங்க, நல்லா சூப்பராக இருக்குங்கிறது தெரியாதா? திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா நல்லா இருக்குங்கிறது திருநெல்வேலிக்காரனுக்கு தெரியாதா? திருநெல்வேலியில் தான் நெல்லையப்பர் கோயில் இருக்குது, காந்திமதி அம்மா கோயில் இருக்குது, அப்படி தெரியாதா? மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் நீ பேச்சு போட்டியில் 6ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு கட்டுரை போட்டிக்கு எழுத கொடுக்குறதெல்லாம் நீ போய் பேசிக்கிட்டு நீ பெரிய அரசியல் தலைவர் ஆகிட்டேன் நான் என்ன சொல்கிறேன், சொந்தமாக உனக்கு சுய புத்தி இருக்கான்னு நான் கேட்குறேன். விஜய் புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறார்னா ஆதிக்கம் எங்கே குவிந்து கிடக்கிறது, அதிகாரம் எங்கே குவிந்து கிடக்கிறது, அவன் தான் என்னுடைய எதிரி என்று அறிவித்தால் யாரை எதிரியாக அறிவிக்கணும்? ஒன்றிய பாஜக அரசு தான் எதிரியாக அறிவிக்கணும். அவன் தான் என்ன செய்கிறான்னா, மகாத்மா காந்தியின் பெயரால் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சாமானிய வீட்டு பெண்கள், கூலி வேலைக்கு போகிற பெண்களுக்கு, வாழ்க்கையில் உத்தரவாதமே இல்லாத பெண்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற கூலியில் வயிற்றில் அடிக்கிறான். அந்த திட்டத்துக்கு காந்தி பெயரை மாற்றியது மட்டுமல்லாமல் நிதி ஆதாரத்தை கட் பண்ணிட்டான்.